தமிழ் துறிஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த காணொளி பார்த்தீங்கன்னா, தீபத் திருவிழா சந்தை முடிஞ்சு சனிக்கிழமை எடுக்கிறோம். இந்த காணொளியை பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாடுகள் மட்டும்தான் இருக்குது. மீதி எந்த மாடுகளுமே இல்லை. ஒரு நிறைவான விஷயம் என்னென்னா, கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வியாபாரம் இல்லை. கடந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. கன்றுகள்லாம் நாட்டு மாடு வளர்க்க ஒரு சிலர் ஆர்வம் காட்டுறாங்கன்றதே ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலை கட்டுப்படி ஆகாமல் இருக்கிற மாடுங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எடுத்தது, அதாவது 14/12/2024 அன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு அளவில் எடுத்த காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எல்லாமே நல்ல காளைகள். பார்த்திங்கன்னா அது காங்கேயம் ஒரு ஜோடி இருக்குது, நம்ம ஆண்டியப்பனூர் சைஸில் ஒரு ஜோடி இருக்குது. எல்லாமே ரேட்டு கட்டுப்படி ஆகாததால் நின்றுட்டுருக்கு மாடுங்க எல்லாமே. நல்ல உருவம், நல்ல உடல் அமைப்பு, நல்ல கட்டுமஸ்தான உழைக்கக்கூடிய நல்ல மாடுகள் எல்லாமே. விலை கட்டுப்படி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் இருக்குது. வாங்கின கன்றுகள்லாம் வாங்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு எருது நல்லா மரளியாக ஆகிட்டு ஒரு ஆட்டம் பண்ணிகிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா நம்ம மேற்கத்திய மாடுகள், அதாவது பூரணி ரக மாடுகள்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா காங்கேயத்துலேயே ஒரு பசுமாடு கொண்டு வந்திருந்தாங்க, சினைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த நேரத்தில் நம்ம போய் யார்ட்டையும் விலை கேட்க முடியாது. ஏன்னா நேற்றே உங்களுக்கு நம்ம மற்ற யூடியூப் நண்பர்கள்லாம் இந்த எடுத்து போட்டிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்த மாடு நிலவரெலாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி விற்பனை ஆகாத ஒரு டென்ஷன்லேயும் விரக்தியிலையும் இருப்பாங்க வியாபாரிங்க. இன்றைக்கி போய் நம்ம அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. வாண்டடாக சொன்னாங்க அப்படின்னா நம்ம கேட்டு சொல்லலாம். அவங்க விலை சொல்கிறாங்க அப்படின்னா, விற்பனை ஆகாத மாடுங்களுடைய நம்பர் சொன்னாங்க அப்படின்னா நம்ம எடுத்து போடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் விற்பனை ஆகலை. எல்லாமே அப்படி ரேட்டு கட்டுப்படி ஆகாமல் கொஞ்சம் இருக்கிறதால கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் விற்பனை ஆகி வாங்கிட்டு போகிறதுக்காகவும் கட்டி வச்சுருக்குறாங்க ஒரு சிலரை. இப்போ நம்ம துறிஞ்சல்லையே நல்ல காளைகள்லாம் வந்துருந்ததுங்க, ஜோடி எருதுங்க எல்லாமே வந்துருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாட்டு மாடுகளுடைய வரத்து ரொம்ப குறைவு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி நாட்டு மாடுகளுடைய வரத்து. சென்ற வருடம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வியாபாரமே இல்லைன்றதால நிறைய வியாபாரிகள் இந்த வருடம் வரல, மாடு ஓட்டிகிட்டு வரல. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்ல கடந்த வருஷத்தை பார்க்கும்போது. ஆனால் இது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்தாது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம போன தீபத் திருவிழாவில் சொன்னதே தான். நம்ம பார்த்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தை பார்த்திங்கன்னா சுத்தமாக இப்போ கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு மாடு நிற்கிற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெர்சி, அப்புறம் ஹெச்எஃப் கன்றுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் மாடுங்க, இதுங்க தான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருந்தது. அது போக அதனால் வியாபாரம் பார்த்திங்கன்னா ஆயிருந்தது அப்படின்னாலும் மாடுங்களுடைய வரத்து குறைவாக தான் இருந்தது. அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். நாட்டு மாடுகளை நிறைய பேர் வளர்க்கணும் அப்படின்னு முன் வரும்போது தான் அதை வாங்கி வைக்கிற வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா முன் வந்து அதை வாங்கி வியாபாரத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா வியாபாரம் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னும் போது அது விற்றா தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக நடத்த முடியும். அதனால் நாட்டு மாடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்க மக்கள் வாங்கி வளர்க்குறதுக்கு பாருங்கள். நிறைய நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா அழிஞ்சிருச்சு நிறைய. இப்போ அழிவின் விளிம்புலேயும் நிறைய மாடுகள் இருக்குது. அது போக குதிரை சந்தையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஆனால் மாட்டு சந்தையோடு கம்பேர் பண்ணிங்கன்னா குதிரை இதில் பார்த்திங்கன்னா வியாபாரம் குறைவு தான். நல்ல நாட்டு குதிரைகள்லாம் நிறைய வந்திருந்தது. ஏன்னா வியாபாரம் தான் கம்மின்ற மாதிரி வியாபாரிகள் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு முதலுதவி பண்ணுறதுக்காக மருத்துவம், தடுப்பூசி, அப்புறம் குடற்புழு நீக்கிறதுக்கான மருந்துலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முகாம் மாதிரி அமைச்சு அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய மாற்றம் நடந்திருக்கு சந்தையில் பார்த்திங்கன்னா. ஏன்னா சுத்தமாக வரத்தே கம்மியாகிடுச்சு. ஏன்னா ரோடு ஃபுல்லாக மாடுங்க நின்றுட்டு இருந்த இடம்லாம் இப்போ மாடுங்களே இல்லாமல் ஆகிப்போச்சு. தொன்று தொட்டு பாரம்பரியம் அழியக்கூடாதுன்னு நிறைய பேர் வரவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வரவங்களும் ஒரு சிலரால் தான் இன்னமும் பார்த்திங்கன்னா சந்தைக்கு குதிரைங்க மாடுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதி மக்கள்
ஒரு பண்ணையாக வச்சு நீங்கள் பால் பண்ணை நடத்தும் போது நாட்டு மாடை வச்சு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது பண்ண முடியாது தான். வீட்டுக்கு நீங்கள் ஒரு 10 பால் கறவல் மாடு வச்சு நீங்கள் வியாபாரத்துக்கு வச்சிக்கினாலும் நம்ம நாட்டு மாடுன்னு வீட்டுக்கு வச்சு அதனுடைய பால் நம்ம பசங்களுக்கு கொடுத்து வளர்க்கும் போது இன்னும் நமக்கு நல்லபடியாக அதனுடைய இதுவும் இருக்கும். நாட்டு மாடுகள் நம்மளும் அழியாமல் பார்த்துக்கலாம். அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் நண்பர்களே. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எடுத்தது வீடியோ. பார்த்தீங்கன்னா ஒரு குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் சந்தைக்கு போகும்போது தான் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். மாடுங்களுக்கு கொம்பு செய்வது, இந்த மாதிரி குதிரைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெருகு வெட்டும் போது தான் இப்போ நமக்கு எப்படி நகம் வெட்டி முகம் சவரம் பண்ணி ஷேவ் பண்ணி கட்டிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் குதிரைகள் மாடுகள் எல்லாத்துக்குமே. இப்படி பண்ணும்போது தான் அதுங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து ஒரு குதிரைகளாகட்டும் மாடுகளாகட்டும் ஒரு அழகாகவும் ஒரு தோரணையாகவும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். தொடர்ந்து அந்தந்த பகுதி மக்கள் அங்கங்கே நடக்கிற சந்தைக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். முடி கட் பண்ணால் தான் ஷைனிங்காக அழகாக தெரியும், லுக்காக இருக்கும்.